வாழ்வதற்காக செத்துவிடு என்ற தலைப்பில் பேச வேண்டும். என்னையா தலைப்பே டிஃபரெண்டா இருக்கு. செத்து போனா எப்படியா வாழ முடியும்? இது என்ன லூசுத்தனமான இருக்கு தலைப்பு. வாழ்வதற்காக சாவதா என்று நமக்கு தோன்றலாம். பட் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உண்மை, ஒரு ஆன்மீக ரகசியம் இந்த ஒரு வரிக்குள் அடங்கி இருக்கிறது என்பதுதான் நான் சொல்ல வேண்டும். சரி, எப்படிப்பா புரிய வைக்க போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் யூ திங்க் தட் யூ ஆர் என்று நாம ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா நம்ம அடிக்கடி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன? நீ என்ன நினைக்கின்றாயோ அதைத்தான் உணர்வாய் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். சரியா? நம்மளுடைய எண்ணங்கள் தான் நமக்கு அனுபவமாக வருகிறது அப்படிங்கிறது ரொம்ப எலாபரேட்டா நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். வழக்கம் போல சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கயிறு இருக்கு, ஆனா நீ பாம்புன்னு நினைக்கும் போது உனக்கு பாம்பின் அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். சோ அதுல இருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீ பாம்புன்னு நினைக்கும் போது பாம்பின் அனுபவமே கிடைத்தது அப்படின்னு பாக்குறோம். சரியா? இப்போ நான் இந்த உடல் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த உடலின் அனுபவம் தான் எனக்கு கிடைக்கும், இல்லையா? ஆனால் கண்டிப்பாக இந்த உடல் செத்து விடும் ஐயா. இந்த உடல் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தால் இந்த உடல் செத்து விடும், அப்போது நான் செத்து விடுவேன் ஐயா. ஆனா டாபிக் என்ன? வாழ்வதற்காக நீ செத்து விடு என்று போட்டிருக்கிறது. சரியா? அப்போ நான் உடல் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் என்னால் வாழவே முடியாது கடைசி வரைக்கும். அப்போ நான் உடல் அல்ல என்ற ஒரு மேலான நிலைக்கு போகும்போது உடல் செத்தாலும் நான் சாக மாட்டேன், இல்லையா? அப்போ நான் செத்து விடு என்று இங்க ஒண்ணு போட்டிருக்கு. சரி, செத்து விடுன்னு போட்டிருக்கு, அப்புறம் பார்க்கலாம். நான் வாழணும். ஃபர்ஸ்ட் வாழணும்னா என்ன செய்யணும்? நிரந்தரமாக நான் வாழணும். ஒரு நாள் 2 நாள் இல்ல, பெர்மனண்டா நான் வாழணும். அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் யார் என்று நான் உணர வேண்டும். நான் யார் என்று நான் உணர்ந்தால் நான் தான் எப்போதும் அனைத்துமாக இருக்கின்ற பிரம்மஸ்வரூபம் என்பது புரியும். அப்போதுதான் நான் வாழ்ந்தவனாகவே ஆவேன். வாழுதல் என்பது என்னுடைய சுரூபத்தில் வாழ்தலுக்கு மட்டும்தான் வாழ்க்கை. வாழுதல் என்றே பேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? அப்போ செத்து விடுன்னு சொன்னீங்களா, அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, என்னை வாழ வைப்பதற்கு தடையாக இருக்கின்ற அத்தனையும் சாக வேண்டும். என்னை வாழ வைப்பதற்கு தடையாக இருப்பதெல்லாம் செத்தால் தான் நான் வாழ முடியும் என்ற அடிப்படையில் நான் பார்க்கின்றேன். நீ வாழ்வதற்கு எது தடையா இருக்கு? உடலை, மனதை, புத்தியை நான் என்று நினைக்கின்ற அந்த எண்ணம் அல்லவா தடையாக இருக்கின்றது. நான் என்ற என்னை நான் தவறாக புரிந்து கொண்டு அஞ்ஞான இருளிலே சிக்கி போய் அதை உண்மை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அறியாமை சாக வேண்டும். அஞ்ஞானம் சாக வேண்டும். அகங்காரம் அழிய வேண்டும். அகங்காரம்னா நான் உடல், மனம், புத்தி என்று நினைக்கின்ற அகங்காரம் அழிய வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி என்று நான் வாழ முடியும். சரியா? சோ அகம் பிரம்மாஸ்மி என்று நான் உணரும் போது பெர்மனண்டாக வாழ முடியும். இப்ப வாழ்வது அப்படின்னா நான் பிரம்மத்தில் லயிப்பது என்று அர்த்தம். நான் பிரம்மமாகவே மாறிவிடுவது என்று அர்த்தம். இப்படி நான் பிரம்மமாகவே மாறுவதற்கு தடையாக இருக்கின்ற அறியாமை, அதாவது உடலே நான், மனமே நான், புத்தியே நான் என்று நினைக்கின்ற அந்த அறியாமை அழிய வேண்டும். உடலே அழியணும், மனசே அழியணும்னு நான் சொல்லலைங்க. அது இருந்தாலும் இல்லைனாலும் அது உண்மையிலேயே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் உண்மையிலேயே அதை சாகடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீங்க மாயை அப்படிங்கிறது, இந்த உடல் மனம் புத்திங்கிறது மாயா, இல்லையா? இந்த மாயை சாகடிக்கலாம் முடியாது. அது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் அதை சாகடிக்கிறது, இல்லையா? உடலும் இல்ல, மனசும் இல்ல, புத்தி இல்ல, அந்த உலகமே இல்லவே இல்லை, இது வெறும் மாய தோற்றம். ஆக்சுவலி ஐ எம் பிரம்மா. அதற்கு ஒரு பிரகாசத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மஸ்வரூபம் தான் என்று அந்த பிரகாசமாக நான் மாறும்போது பெர்மனண்டா நான் வாழ்பவனாக இருப்பேன். அதை விட்டுவிட்டு இந்த பிரகாசத்தில் துணை கொண்டு உருவான அந்த மாயையிலே சிக்கிக் கொண்டிருக்கும் போது கண்டிப்பா நான் செத்துருவேன். சரியா? அப்போ இதைத்தான் அந்த வாசகம் தெரிவிக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். வாழ்வதற்காக செத்துவிடு அப்படின்னா நான் யார் என்று உணர்ந்தால்தான் நீ வாழ முடியும். அதற்கு தடையாக இருக்கின்ற அறியாமை, அகங்காரம் இவை அனைத்தையும் சாகடித்தால் தான் நீ வாழ முடியும் என்ற ஒரு அற்புத உண்மையை அது வெளிப்படுத்துவதாக நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம்.
சரியா? சரி, அது ஏன் நான் பிரம்மஸ்வரூபம் என்பதை நான் ஏன் மறந்தேன்? அப்படி என்ன முட்டாளா நான் எப்படி ஆனேன்? நான் என்னையே சாடித்துக் கொண்டிருக்கின்றேன், அதற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயை காரணம்னு சொல்ல மாட்டேன். மாயையிலே மயங்கியது காரணம் அப்படின்னு சொல்றேன். மாயையிலே மயங்கியதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஆசை அப்படின்னு வந்து முன்னாடி நிற்குது. சரியா? சோ ஆசைதான் உன்னை மாயையை உண்மை என்று நம்ப வைத்தது, உன் சொரூபத்தை மறக்கடித்தது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் உன் சொரூபத்தை மறக்கடித்ததால் தான் நீ இந்த மாயையை உண்மை என்று நம்பினாயின்னு சொல்லலாம் இல்லையா? அதுதான் ரொம்ப உண்மை. சொரூபத்தையே நம்ம சொரூபத்தை மறக்காம இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா மாயை உண்மை நம்ப போறது இல்ல. இந்த சொரூபத்தை நம்ம மறந்ததுனால மாயைய உண்மை நம்பிட்டோம் இல்லையா? அப்போ இந்த சொரூபத்தை மறக்க வைத்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசைகள்னு வந்துருது. அப்ப அந்த ஆசைகளை துறந்தால் மட்டும்தான் உன் சொரூபத்தை உன்னால் உணர முடியும். சொரூபத்தை உணர்ந்தால் நீயே இந்த ஒட்டுமொத்த உலகமாக இருக்கின்றாய் மாயையாக என்ற அற்புத உண்மை புலப்பட்டு விடும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு என்ற இந்த வாசகமும் 100% பொருந்துகிறது இந்த இடத்துல. சரியா? வாழ்வதற்காக செத்துவிடு என்ற வாசகமும், ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு என்ற வாசகமும், ஐ ஃபீல் மோர் ஆர் லெஸ் இன்டர் கனெக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சோ இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மஸ்வரூபமாக நான் யார் என்பதை மிக ஆழமாக ஆராய்ந்து நான் என்று உணர வேண்டும். உணரும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, உன் அறியாமை செத்து விடும் அப்படின்னு அர்த்தம். இது செத்தாதான் அது போய் உணர முடியும் அப்படின்னு அர்த்தம். இதுல ரெண்டுமே உள்டாதான் அடிக்கடி சொல்ற மாதிரிதான். நீங்க அறியாமையை நீக்கினீங்கன்னா, அதாவது செத்து சாடிச்சீங்கன்னா நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. அல்லது நீங்கள் ஞானத்தை புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிக்கும் போது இந்த அறியாமை தானாகவே செத்துவிடும். இது ரெண்டுமே வைசி வருஷா. வி ஹாவ் டு ட்ரை ஆல் தி வே. சோ நீங்க அறியாமை ஒரு பக்கம் நீக்கிட்டே ஞானத்தை ஒரு பக்கம் கத்துக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லலாம். அறியாமையை நீக்குவது என்பது ஆட்டோமேட்டிக்கா ஆசைகளை துறப்பது என்பது இன்டைரக்ட்லி இன்னொரு மீனிங்காகவும் வந்து விடுகிறது என்ற அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலையில நம்ம படிச்ச மாதிரி பகவத்கீதை அப்படிங்கிறது ஒரு கோவில் மாதிரி. அந்த கோவில்ல நீ வந்து அட்லீஸ்ட் எப்படியாவது அந்த கோயில்ல பிரதட்சிணா ரோட்லயாவது நீ சுத்திட்டு வா, அல்லது கோயிலினுடைய சுவத்து நிழல்லையாவது உட்கார போதும். நீ உள்ள போயிட்டு தான் இரு செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர்ஃபோர் நீ ஆசையினுடைய டேஞ்சரை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உன் ஆசைகளை துறக்க அதனுடைய அந்த பிரகாசம் உனக்கு என்னன்றத புரிய புரிய நீ பிரம்மஸ்வரூபம் என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும்னா வாங்க. இல்ல நான் ஞான யோகத்தை படித்து நேர கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே போயிட்டு நான் இம்மிடியட்டா நான் ஞானி ஆகணும்னு நினைச்சேங்கனாலும் உங்களால முடியும். சோ அறியாமை என்று தெளிவாக புரிந்து கொண்டால் அறியாமையை சாகடிப்பது மிக மிக சுலபம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரியாத வரைக்கும் அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அப்ப வேணா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எடுக்கலாம். பட் இது புரியறதுக்கு அதை கொஞ்சம் எடுத்தாதாங்க முடியும். எல்லாமே ஏன்னா ஆசைகள் குந்தளித்துக் கொண்டிருக்கும் மனதுல எல்லாம் மாயான இதெல்லாம் புரியவே புரியாது. அப்ப அது புரிகிறதுக்கு இதெல்லாம் வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். ஒரு பையன் வந்திருந்தான். அவன்கிட்ட அந்த அகங்காரத்தை பத்தி பேசும்போது, அகங்காரத்தை இழந்துட்டா என்னமோ நானே செத்து போற மாதிரி இல்லைங்க ஃபீல் ஆகுது. நான் அதுதான்டா சொல்லிட்டு இருக்கேன். அந்த நானை கொன்று அப்படிங்கிறேன். ஐயோ என்னன்னா நான் வாழ்றதுக்கு வந்தேன்னா என்ன நீங்க சாடிக்க சொல்றீங்களே, நான் செத்து போக சொல்ற மாதிரி இருக்குங்க எனக்கு அப்படிங்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு ஈகோ தான் என் வாழ்க்கைன்னு நம்பிட்டு இருக்கிறோம் நம்ம. சரியா? ஈகோ இல்லாம என் லைஃபே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இந்த உடலை நான் என்று நம்பிக்கொண்டு இதுக்காகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ரியல் சுரூபமே ஆனந்த சுரூபம் என்பதை டோட்டலா மறந்துட்டு ஒரு வேஷத்துல சிக்கிட்டு இந்த வேஷத்தை திருப்தி பண்றதுக்காக இந்த வேஷத்துக்குள்ள வருகின்ற இந்த கஷ்டங்களை போக்குவதற்காகவே மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கின்ற இந்த வேலையில அவ்வளவு பெரிய ரகசியத்தை நம்ம சொன்னா கூட அவ்வளவு ஈஸியா மண்டையில ஏற மாட்டேங்குது. ஈகோ விடுறதா, ஐயோ பயமா இருக்கு, ஈகோ விட சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதறது மனசு இல்லையா? அப்ப வந்து டேஞ்சர் ஆஃப் அடிக்ஷன் புரிஞ்சுக்கோ. நீ ஆசை படப்பட அது வந்து உனக்கு வெறுப்பா மாறி துன்பப்படுத்துது. அதனால கொஞ்சம் இந்த வெறுப்புல இருந்து வெளியே வா, அடிக்ஷன்ல இருந்து வெளியே வா, அனுபவிக்கதானே பிறந்திருக்கோம் என்று சொல்லி கொஞ்சம் வெறுப்புல இருந்து வெளியே வந்தா அதுக்கப்புறம் தான் நீ சுரூபமே உன் சுரூபமே ஆனந்த சுரூபமடா. அதை தடை செய்து வைத்தது இந்த வெறும் நான் என்ற வேஷமடா. நீ வெறும் வேஷமடா, இது உண்மை அல்ல
ஏன் இது உலகமே உண்மை அல்ல, இங்க சுகமும் துக்கமும் உண்மை அல்ல, இங்க எதுவுமே உண்மை அல்ல என்ற அந்த தத்துவத்தை எல்லாம் உணர்ந்து நாம அந்த ஈகோவை டைரக்டா செத்துடலாம் அப்படின்னு சொல்றேன். சோ இட்ஸ் அப் டு யூ. நீங்க டைரக்டா செத்து ஞானியானாலும் சரி, அல்லது படிப்படியாக ஆனா சாகாம ஈகோ சாகாம ஞானியாக முடியாது. செத்தாதான், ஆசை பிறந்தாதான் இந்த ஒட்டுமொத்த அகிலமும் நமக்கு கிடைக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம அடிக்கடி சொல்லணும்ல, சிஎம் போஸ்ட் ராஜினாமா பண்ணா பிஎம் போஸ்ட் கிடைக்கும். நான் சிஎம் போஸ்டே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அடுத்த போஸ்ட் போக முடியாது. ஸோ எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள சிக்கி இருக்கிறத விட்டா அடுத்த செகண்ட் நம்ம பெரிய வட்டத்துக்குள்ள போக முடியும் என்பதை உணர வேண்டும். ஒரு சிறு குட்டையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மீன் ஒரு வெள்ளம் வரும்போது ஆஹா இதாண்டா சான்ஸ்ன்னு அதோட அடிச்சுக்கிட்டு சமுத்திரத்துக்கு போயிருந்துச்சுன்னா அதை அறிவாளி மீனா. ஆனா அந்த குட்டையில இருக்கும்போது நல்லா தானே இருக்கு அப்படின்னு அந்த குட்டையிலேயே வாழ நினைச்சது அப்படின்னா அடுத்து அந்த மழைக்கால மீன் வெயில் காலம் வரும்போது செத்தே போக வேண்டியது இருக்கும். சோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் சத்சங்கங்கள் எல்லாம் கிடைக்கும் போதே நாம் விரைவாக நாம் சுதாரித்துக் கொண்டு சிறுவட்டத்தை உடைக்க வேண்டும் அப்படின்னா நாம் செத்து போக வேண்டும் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கிறேன்.